இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். விடு, வாங்கி கொடுங்க ப்ளீஸ். ஐயோ விடு தமிழ். ஏங்க, நீங்க குச்சி ஐஸ் சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க இது வரைக்கும் ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டிருக்கீங்க. கிராமத்துல விக்கிற குச்சி ஐஸ் செம்மையா இருக்குங்க. அது வேற ஃபீல். எங்க அது வாங்கி கொடுங்க. தமிழ் விடு தமிழ். ப்ளீஸ் தமிழ், டார்ச்சர் பண்ணாத. விடுன்னு சொல்றேன்ல, விடு. எங்க போனாலும் பின்னாடியே வந்து உசுர வாங்குற. மனசுல என்ன 5 வயசு குழந்தை நினைப்பா? தமிழ் மா, என்ன ஏதோ வருத்தமா நிக்கிற மாதிரி இருக்கு? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சிபி எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? விடுங்க ஜனமா, எப்பவும் அவர் அப்படிதானே. உனக்கு என்ன, சிபி கையால உனக்கு வளையல் வாங்கி தரணும் அவ்வளவுதானே? அதெல்லாம் செய்ய மாட்டாருமா. செய்வான், நான் செய்ய வைக்கிறேன். அது எப்படி? சேது, இங்க வா. ஜனமா, ஜனமா, இது சரியா வருமா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போய் வேலையை பாரு. போ போ. சரி. ஜனமா, இந்த தமிழோட டார்ச்சர் தாங்க முடியல. எப்படியாவது கண்ணில் படாம தப்பிச்சிடணும்பா. ஹலோ லண்டன், என்ன இன்னும் எங்க ஊர்லயே சுத்திட்டு இருக்கா? இன்னும் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதான். என்ன வாங்கினது பத்தலையா? ஓஹோ, சாருக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல்ல? என்ன ஊர் பெரியவர் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன் நினைச்சியா? இது என் ஊரு. சாகர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என் லைஃப காலி பண்ணல. இந்த ஊரை விட்டு நீ போறதுக்குள்ள உன்னை ஒரு வழி பண்றேன்டா. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, உன்னால முடியாத பத்தியே பேசிட்டு இருக்கியே, அதான் சிரிப்பு சிரிப்பா வருது. எங்க இருந்தோ வந்து என் ஆளுங்க 4 பேர் அடிச்சுட்டா பெரிய சண்டியரா நீ? சேச்சா, சண்டியர்லாம் இல்ல. ஆனா என்கிட்ட அடி வாங்கினவங்கிட்ட கேட்டேன்னா நான் யாரு, என் அடி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். உன் திமிரு அடங்கல. என் கல்யாணத்தை நிறுத்தி ஊர்ல தலை கட்ட முடியாம பண்ணிட்டல, உனக்கு இருக்குடா. தம்பி, நீ ஏதோ உலகமாக உத்தம மாதிரி பேசுற. பொறுக்கி பயந்தானடா நீ? மனுஷனா பிறந்தா உழைச்சு சாப்பிடணும். இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவ சொத்துல வாழணும்னு நினைக்கிற? நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கிறதே எனக்கு அசிங்கமா இருக்கு. பாத்தியானே உன்னை எப்படி அவமானப்படுத்திட்டு போறான்னு? அவனை விடவே கூடாதுன்னு. இந்த கோயில்ல வச்சு அவன் கதையை நான் முடிக்கிறேன்டா.